இப்போ சென்னையுடைய டேட்டா பிரகாரம் ஆண்கள் அதிகம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஓவரால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் 17 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. சிவபிரியன் சார் சொல்கிறாரு, இளைஞருடைய வாக்கு அப்படின்றது ஒரு டெசிவ் ஃபேக்டராக இருக்கும், பெரும்பாலும் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. அதிமுக சில இடங்களில் டெபாசிட் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதில் போட்டியாளராக முதல் இடத்துல திமுக எந்த விதமான நேரடியான ரியல் ஃபைட்டர் காம்படிட்டராக யாருமே இல்லாமல் அவங்க தனியாக இருக்காங்களா, இல்லை தாவேக்காவும் அதிமுக 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி போடுறாங்களா? ஓகே, இந்த நம்ம ஒரு 12 மணி நேரம் இருக்குது. ஒரு பெட்டியில் ஒரு பூதம் படுத்து தூங்கிட்டு இருக்குது. அரைடியாக அது 6 அடி பூதமானு நமக்கு தெரியாது, அது எழுதிச்சு உட்காந்தா தான் தெரியும். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ஆல்ரெடி எதிர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. இது நீதிமன்ற தீர்ப்பு கூட திருத்தப்படலாம். ஆனால் தேர்தல் தீர்ப்புகள், மக்கள் கொடுத்த தீர்ப்பை திருத்தப்பட்டது இல்லை. ஸோ அப்படிங்கும்போது நாம் இன்றைக்கி எந்த முடிவுக்கும் வர முடியாது. பெரிய பெரிய நிறுவனங்களே மண்டையை உடைச்சிட்டு என்ன ஒரு ரிசல்ட் சொல்ல முடியாமல் பேக் அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளால் என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால் நம்ம அதில் போக வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸிட் போல் அந்த நிறுவனங்களே அவங்களுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. அவங்களும் ஒரு எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண வேண்டியது. அடுத்தடுத்து இது ஒன்று மட்டும் தேர்தல் இல்லை, அடுத்தடுத்து தேர்தல் வரப்போகுது. ஸோ அதனால் அவங்களே ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது நாம அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கணும். அதனால் நம்ம பார்வையாளராகவே சொல்லிட்டு போயிடலாம். நான் என்ன பார்க்குறேன்னா, இளைஞர்கள் கணிசமான வாக்கு அதெல்லாம் புது பேஸ் வரும்போது இன்றைக்கி இளைஞர்கள் இன்ஸ்டாகிராமிஃபைடு தான், இன்ஸ்டால எல்லாம் போகிறது. அதனால தான் பிரதீப் குப்தாவே ஏமாந்துட்டார்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேர் கேட்டால் அவங்க 4 பேருக்கு விட்டு மச்சான் வா அவர் நம்மளை பற்றி கேட்குறாங்கன்னு 40 பேரை கூட்டு வந்திருப்பான். அதனால் அவர் பார்த்துட்டு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கூடுதலாகவே டபுள் பாசிட்டிவாக சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் நான் சில எக்ஸிட் போலில் சில விஷயங்கள் ஒரு கேப் தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். பிரதீப் குப்தா 2 நாட்கள் தொடர்ந்து எல்லா சேனல்லையும் அவர் சொன்னார். மற்ற யாரும் முன் எந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. அந்த ஒரு விஷயத்தில் பாராட்ட வேண்டியவர் அவர் அவ்வளோதான் சொன்னார். அதில் உள்ள லூப்பெல்லாம் எடுத்து நம்ம பேசணும். வன்னியர்களுக்கு அதிகமான வாக்குகள் அதிமுக போவோம், ஆனால் சீட்டு அவங்களுக்கு குறையும் அப்படிலாம் சொன்னார். முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள், முத்துராஜா ஒரு கம்யூனிட்டி அதிகமான வாக்கு, இதெல்லாம் நிறைய பேசினார். நம்ம அதில் உள்ள சர்க்கிள்கள், அதில் உள்ள பிரச்சனைக்கு மட்டும் தான் பேச முடியும். இன்றைக்கி அவராது தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் இல்லாதவர், தமிழ்நாடு ஒரு புதுசு. நான் இதையாவுடைய ப்ரிடிக்ஷன் விஜயோடைய ஃபேக்டரை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணார். ஆனால் திமுக அதிமுக அப்படிங்கிற வரும்போது அங்கே ஒரு சர்க்கிள் என்னென்னா, அவர் இப்போ சொல்கிறார் அந்த அசம்ஷனே தப்பு. அமமுக வந்த பிறகு தேமுதிக உள்ள வந்த பிறகு பெரிய அளவில் மாற்றம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லை, அதுதான் முக்கியமான கிளைமாக்ஸ் ஆக்சுவலா.